Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. இந்த இரண்டு கட்சிகளும் ஏற்கனவே ஆண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த பொதுவாக இருக்கிறாங்களா அவங்க எப்பயுமே இருப்பாங்க. அது ஒரு 30% வாக்குகளாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க தான் கடைசி கட்டத்தில் டிசைட் பண்ணுவாங்க யார் வின் பண்ணுவாங்க. டிசைடிங் டாக்டர் ஷாலினி அவர்கள், அதே போல் ஒரு இப்ராஹிம் இருக்கார்ல அவர், அந்த மாதிரி நிறைய பேர் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இன்னும் ஒரு படி போய் அந்த கரூர் விஷயத்தில் விஜய் அவர்களை காப்பாற்றியதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அந்த கரூர் இஷ்யூவுக்கு ஆங்கில சேனலில் பேசியது ஒரே ஒரு ஆள் யாருன்னா அருண்ராஜ் மட்டும்தான். கட்சியோட பொதுச் செயலாளர் அருண்குமார் நியமிச்சா கரெக்டாக இருக்கும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? அதை டிஎம்கே போடுற வீடியோலாம் எதுவுமே ஆர்கானிக்காக வீடியோ போகிறதில்ல, முக்கியமான வீடியோலாம். ஓகேங்களா, எல்லாம் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அப்போ இது நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, அப்போ நிறைய பேர் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வைக்கிறாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் லியோ. வணக்கம். தாவேக்காவில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. திரு விஜய் அவர்கள் இப்போ தான் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திச்சிருக்காரு. என்னோட கேள்வி என்னன்னா, தாவேக்காவை சேராதவர்கள் பல பேர் திரு விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு வாலண்டியராக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் கட்சியில் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க, அவங்கள கட்சியில் இணைக்கவே மாட்டாங்களே. இது எப்படி கட்சி வளருமா வளராதா? இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்கணும்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு மூன்றாம் ஆதி தமிழ்நாட்டு அரசியலில் வருதோ, அதாவது ஒரு கடத்தில் வைகோ வந்தார், மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. திமுகவில் பிரிஞ்சு வந்தார். ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்தார். ஒரு கட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் உருவாக்கி மக்கள் நல கூட்டணி ஒன்று இருந்துச்சு. அப்போ ஒரு எழுச்சி இருந்துச்சு, அப்பா இவங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க, அந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அதே போல் செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இருக்கிறவங்கலாம் அந்த மூன்றாவது அணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இரண்டு கட்சிகளும் ஏற்கனவே ஆண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த பொதுவாக இருக்கிறாங்களா அவங்க எப்பயுமே இருப்பாங்க. அது ஒரு 30% வாக்குகளாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க தான் கடைசி கட்டத்தில் டிசைட் பண்ணுவாங்க யார் வின் பண்ணுவாங்க. டிசைடிங் ஃபேக்டர். அப்படி ஒரு 30%ல் பெரும்பாலான மக்கள் விஜயோட பக்கம் நிற்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பார்க்குறீங்கல்ல, டாக்டர் ஷாலினி அவர்கள், அதே போல் ஒரு இப்ராஹிம் இருக்கார்ல அவர், அந்த மாதிரி நிறைய பேர் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இன்னும் ஒரு படி போய் அந்த கரூர் விஷயத்தில் விஜய் அவர்களை காப்பாற்றியதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, யார் எந்த அரசியல் தலைவரும் அந்த மாதிரி பேசவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஓகே, என்ன பேசினார்னா, இது காரணம் விஜயை அவர் அடிக்கணும்னு நினச்சா அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, அடிக்கணும்னு நினச்சா அடிச்சிருக்கலாம். என் கூட கூட்டணியை வரமாற்ற உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் கரூரில் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். அவர் நினச்சா பண்ணிருக்கலாம். ஆனால் ஒரு மெச்சூர் அரசியல்வாதியாக இந்த டைமில் நம்ம விஜய் கூட நிற்கணும். பட் உண்மையாக என்ன நடந்துச்சோ அதை நம்ம விஜய்க்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி நின்னார். ஓகேங்களா, இந்த மாதிரி என்னென்னா அவருக்கு பெருசாக அரசியல் அனுபவம் இல்லை. இந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் ஒழுங்காக இல்லை. இப்போ புஷி ஆனந்த் அவர்கள்லாம் இருக்கார், பேருக்கு தான் பொதுச் செயலாளர். தலைமுறையாகி போயிட்டாரு. ஒரு முக்கியமான இக்கட்டான நேரத்தில் இல்லாமல் 10 நாள் தலைமுறையாகி போயிட்டாங்க. இப்போ அவர் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் உண்மையாலுமே பொதுச் செயலாளர், ஓகேவா, அந்த கட்சிக்கு விஜய்க்கு அடுத்து விஜய்க்கு என்ன, நீங்கள் தான் தொண்டர் கூடயும் நிர்வாகிகளும் நேரடியாக தொடர்பில் இருக்கிறது. நேரடியாக அப்போ உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரணும். எங்கள் தலைவர் ஆனந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், எங்கள் தலைவருக்கு அடுத்து நாங்கள் அவர் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கணும்னா நீங்கள் நின்று இருக்கணும். அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறவனும் கரூர் போயிருக்கணும். சரி, விஜய் அவர்கள் தான் வரல, அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார் நீங்கள் பார்த்துருக்கலாம். புஷி ஆனந்த் அவர்கள் ஆளையே காணோம், எங்கே போனார்னே தெரியல. நீங்கள் புஷி ஆனந்த் சொல்லிட்டீங்க, நிறைய பேர் ஆளை காணுங்க. ராஜ்பவன் ஆளை காணோம், லைலாமணி ஆளை காணோம், இன்னும் பல பேர் ஆளை காணுங்க. யாருமே என்னென்னா பயம், அனுபவம் இல்லை. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல. லீகலாக எந்த விஷயமே தெரியாது. நிறைய பேர் என்னன்ட்டாங்களா, இதுக்கு நம்ம எப்படி பேசுறது, எந்த கான்டெஸ்ட்டில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எந்த கிரவுண்ட்லேருந்து நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அட்லீஸ்ட் என்ன சொல்கிறதுன்னா, இங்கே இருக்கிற செய்தி தொடர்பாளர்களோ கொள்கை பரப்பு செயலாளரோ மற்றவங்களாம் என்ன சொல்கிறதுன்னா,
நடந்தது ஒரு விபத்து, விசாரணை முடிஞ்சால் தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு, அதுக்குள்ளே எங்கள் தலைவரை குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பொதுச் செயலாளர்னாச்சும் அதை சொல்லிருக்கணும். சரி, இப்போ பொதுச் செயலாளர் காலத்துக்கு வந்தாங்க தான் கீழே இருக்கவங்க வருவாங்க. ஆமா, பொதுச் செயலாளரை இப்போ பதுங்கிட்டா யார் வருவா? அதுதான் என் கேள்வி. என்னன்னா இப்போ பொதுச் செயலாளரே தலைமுறை ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ராவுத்தரோ சோனியாவோ இன்னொன்று 2 பேர் இதெல்லாம் சொன்னீங்க, அவங்க தானே கட்சி தூக்கி நிப்பாட்டினது. இப்போ அவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது எப்படின்னு தான் கேட்குறேன். நியாயத்துக்கு அதுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். கட்சியில் வந்து சேர்த்துக்கணும். எங்கள் கட்சியில் இருக்காரு, போய் விஜய் வந்து மீட் பண்ணி வைக்கிறது. சரி, ஆக்சுவலாக அப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ நான் ஒரு கட்சியில் சேர போகிறேன்னா முதல்ல வந்து இந்த 2ஆம் கட்ட தலைவர்களில் புசியானந்த் அவர்கள்லாம் பேசுவாங்க. பேசி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் போய் தலைவரை சந்திக்க வைப்பாங்க விஜய் அவர்களை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களா, இவங்க என்ன பயப்படுறாங்களா, ஓரளவு வந்து இன்டெலெக்சுவலாக இருந்தா, ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சா, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்கு, இவங்கள தான் நம்மளே காலி பண்ணுவாங்க. அது யாருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அது தெரியாதவங்களுக்கு தான் இருக்கும். புதியானந்த் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஓகே எல்லா பொறுப்பையும் அவர் புதியானந்த் கொடுத்துட்டார். ஓகே, நான் விஜய் அவர்களை வந்து இந்த விஷயத்தில் குறைய சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்லேருந்து நிறைய பேர் வந்து நான் தமிழக வெற்றி கழகத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முன்னாள் அமைச்சர்கள் வந்து சில பேர் என்கிட்ட பேசினாங்க. மூத்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நாங்கள் வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை வேணாம், இப்போ நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு க்ளீன் பார்ட்டி, வேறு கட்சியிலேருந்து வந்தால் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ புசியானந்தே வந்து இன்னொரு கட்சியில தான் அதான் சொல்லலாம்னு வந்தேன். ஓகேங்களா? அவரே இன்னொரு கட்சியில தான் வந்தார். ஆனால் அவருக்கு என்ன சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு கட்சியிலேருந்து வந்தவர் தான். பட் அவர் ஆதவர்ஜனா ஒரு கட்சியிலேருந்து வந்தவர் தான். அவருக்குலாம் வந்து டைரக்ட் கான்டாக்ட், லைக் அவர் ஜான் மூலமா வந்து வந்தாருன்னு நினைக்கிறேன் சிடிஆர்லாம். ஓகேங்களா? அப்படி வந்துட்டார். ஆனால் மற்றவங்கலாம் வந்து எப்படின்னா இப்படி புசியானந்த் மூலமா போகிறாங்க. இப்போ சிடிஆர் வந்ததும் அருண்ராஜ் வந்துமே நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்போ அருண்ராஜ் அவருங்கெல்லாம் வந்து எப்படி கொண்டாடுறணும்? இப்போ அண்ணாமலைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ். ஆமா, அதே போல் ஐஆர்எஸ். அதே போல் காங்கிரஸுக்கு வந்து சசிகாந்த் ஐஏஎஸ். செந்தில். ஆமாம், இப்போ அந்த 2 கட்சியிலையும் காங்கிரஸில் வந்து சசிகாந்த் அவர்கள் இப்போ எம்பி, திருவள்ளூர் எம்பி, தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வித்தியாசத்தில் செஞ்சது. அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தார், மாநில தலைவராக இருந்தார். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே அருண்ராஜ் அவர்களை வந்து மேடையில் உட்காரதுக்கே வந்து நான் தான் விஜய் பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனும் இன்னொரு பக்கம் வந்து அந்த பொதுச் செயலரும் வந்து போட்டி போட்டு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு மேடையில் வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு தர வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கல. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுக்கு பயம். அவர் ஐஆர்எஸ் சரி, விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் விட்டுட்டு வந்தாரோ அந்த சம்பளத்தையும் நடிப்பையும் ரசிகர்களையும், அந்த மாதிரி தான் அருண் ஐஆர்எஸ் அவர்களும் வந்திருக்காரு, சர்வீஸே விட்டுட்டு வந்திருக்காரு. அப்போ அருண் ஐஆர்எஸ்க்கு வந்து விஜய்க்கு அடுத்த பொசிஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். அவரை வந்து முகமாக காட்டியிருக்கணும். அவர் ஒரு ஆஃபீஸரு, ஒரு ஆஃபீஸரே எங்களை நம்பி வராருன்னா அப்போ எங்கள் கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சு அவர் வந்திருப்பாரு. ஆக்சுவலாக இதை தான் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். இதை அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். ஆனால் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவர் வந்து இன்டெலெக்சுவலான பர்சன், அவருக்கு அரசியலும் தெரியும். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து அந்த ஃபீல்டில் நிர்வாகத்தில் இருந்திருக்காரு. நிர்வாகத்தில் இருக்கும்போது அரசியல்வாதிகளோட பழகியிருப்பார், பேசியிருப்பார். ஸோ எல்லா சூட்சமும் அவருக்கு தெரியும். ஒரு கட்சி எப்படி நடத்தணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கரூர் இஷ்யூக்கு ஆங்கில சேனலில் வந்து பேசியது ஒரே ஒரு ஆள் யாருன்னா அருண்ராஜ் ஐஆர்எஸ் மட்டும்தான். ஸோ அவருக்கு தெரியுது இந்த இஷ்யூ வந்து இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அந்த பொறுப்பை அருண் ஐஆர்எஸ்ட்ட கொடுத்துருந்தா வச்சுக்க, அவர் செம்மையா பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருக்காது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது கட்சியோட பொதுச் செயலாளர் அருண்குமார் நியமிச்சா கரெக்டாக இருக்கும் தான் நீங்கள் சொல்றீங்க. அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? இதை விஜய்க்கு அடுத்த பொசிஷனில் டிசிஷன் மேக்கிங் எல்லாமே யார் அருண்ராஜ் அவர்கள் வந்து இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இப்போ சரி, நீங்கள் பாஜக எடுத்துங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, அவங்களாம் ஒரு பெரிய பெரிய கட்சி, நேஷனல் பார்ட்டிஸ். ஓகே, அவங்களே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ ஆரம்பிச்ச 2 வருஷம் தான் ஆகுது. அப்போ நீங்கள் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கணுமா? கொடுத்துருக்கூடாது. நீங்கள் வந்து அவரை கண்டுக்கவே இல்லை, அவரை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க கூட இருக்கவங்களாம். அப்போ என் கேள்வி என்னன்னா, இவரையே ஒதுக்கி வைக்கிறப்போ வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான்றீங்க கடைசி வரைக்கும். அப்படி எடுத்துக்கலாமா இதை? அது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு இருக்காது. ஓகேவா? நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இருக்காது. அதே போல் நம்ம கட்சி வளரணும், இப்போ வெளியாட்கள் பொதுவான ஆட்களும் நம்ம கட்சிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களும் அப்படி நினைக்க மாட்டாங்க. யார் அப்படி நினைப்பாங்கன்னா அந்த இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்க, இவங்க வந்து நம்மளை காலி பண்ணுறோனோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இவங்க தான் வந்து அந்த மாதிரி நினைப்பாங்க. மற்றவங்க யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக அந்த பெண் நிறுவனம் வந்து திரு விஜய் அவர்களை வந்து டிஃபேம் பண்ணணுன்ட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. நீங்களும் திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் கூட ஒரு காணொலியில் பேசியிருந்ததை பார்த்தேன். நல்ல வைடாக ரீச் ஆகிருக்கு.
அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாலே நடக்குதா அது? ஆக்சுவலாக பெண் நிறுவனம் வந்து இப்போ இல்லை, எப்பொழுதுமே எப்போ வந்து இந்த 2021 தேர்தல் முடிஞ்சதோ அப்போயே வந்து அந்த பெண் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த அவங்களுக்குலாம் வந்து பெருசாக வேலைலாம் கொடுக்கல தொடக்கத்தில். இந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து செயல்பட்டாங்க. ஓகே. அதன் பிறகு வந்து அந்த கரூர் விஷயம் வந்துச்சுல்ல, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அதே போல் நிறைய யூடியூப் சேனல்ஸு, நிறைய கட்சி சேர்ந்தவர்கள் இருப்பாங்கல்ல, திமுகவுக்கு அகேன்ஸ்டாகவும் இருப்பாங்க, விஜய்க்கு அகேன்ஸ்டாகவும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அகேன்ஸ்டாகவும் பேசு, விஜய்க்கு அகேன்ஸ்டாகவும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸு, அதுக்கப்புறம் இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதை கூட பார்த்துருக்கலாம். நாங்கள் ஒரு சேனல் பேரை சொன்னோம், அவங்களுக்கு பே பண்ணி அந்த யாராச்சும் விஜய்க்கு எதிராக பேசினா அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது, அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறது. அந்த மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பல. இங்கே இருக்கிற நிறைய யூடியூப் சேனல்ஸ், இங்கே இருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அது ஆர்கானிக்காக போனால் பரவாயில்ல, ஓகேவா? மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அல்காரிதம் அப்போ தான் ஒர்க் ஆகும். நான் ஒரு வீடியோ பார்த்து லைக் போய் கமெண்ட் போடுறேன்னா என் சர்க்கிளில் இருக்க இன்னொருத்தவனுக்கு போகும், இல்லை அந்த சர்ச் இன்ஜின் இருக்குல்ல அதில் வந்து இன்னொருத்தவனுக்கு போகும். ஸோ அப்படி போக என்ன ஆகும்னா லைக் அது வந்து நிறைய பேருக்கு போகும். ஆனால் நான் ப்ரொமோட் பண்ணால் எனக்கு வாண்டடாக வரும், சம்மந்தமே இல்லாமல் வரும். ஓகே. அப்போ வந்து அந்த இஷ்யூவை பற்றி சம்மந்தமே இல்லாமல் வரும்போது என்ன ஆகும்னா லைக் போய் பார்ப்பாங்கல்ல, நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ இது நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ 1 மில்லியன் போச்சுன்னா என்னடா அது 1 மில்லியன் போயிருக்கு, அவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பே பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்களா? அப்போ அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஓ, அதாவது இப்போ நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறோம், சில பேர் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்கும், சில பேருக்கு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கும். இப்போ என்டர்டெயின்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் அதில் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த வீடியோ போயிடும். இப்போ என்ன தான்ட்டு போய் டச் பண்ணி பார்த்துருவாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஸோ இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? அதை டிஎம்கே போடுற வீடியோலாம் எதுவுமே ஆர்கானிக்காக வீடியோ போகிறது இல்லை, முக்கியமான வீடியோலாம். ஓகேங்களா, எல்லாம் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அப்போ இது நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, அப்போ நிறைய பேர் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வைக்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ வந்து தீவிரமாக விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆளுங்கிட்ட போயிட்டு இது வந்து எடுபடும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ கோடிக்கணக்கில் இல்லை அதெல்லாம் எடுபடாது. இப்போ அந்த கரூர் விஷயத்திலே வந்து அவ்வளோ அக்ரெசிவாக செயல்பட்டாங்க. ஓகே. திமுக ஐடி வங்கு, அதை சார்ந்த பத்திரிகையாளர்கள், அப்புறம் திமுகவுக்குன்னு சில ஊடகங்களுக்குலாம் அவ்வளோ அக்ரெசிவாக செயல்பட்டாங்க. செப்டம்பர் 27 நைட்டு மறுநாள் காலை வரை வந்து தமிழக வெற்றி கழகம் தான் காரணம் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் பில்ட் ஆச்சு. ஓகே. அதன் அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு தலைவர் கொடுத்தோன்னே அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு, திமுகவுக்கு எதிராக மாறிச்சு. எதிராக மாறும்போது தான் முதல்வர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்லி அதை வந்து ப்ரொமோட் பண்ண வீடியோ. ப்ரொமோட் பண்ண வீடியோ அதுவுமே ப்ரொமோட் பண்ண. ஓகே, அதை ப்ரொமோட் பண்ணாங்க. இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களோட யூடியூப் சேனல் போய் யார் பார்ப்பா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, ட்விட்டர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப வைரலாக போச்சு. அது முதல்ல வந்து இறங்கி வந்து வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, சம்திங் ராங். வதந்தி பரப்புறா யாருன்னா திமுக காரங்க, அதை சார்ந்த பத்திரிகையாளர்கள் தான். ஆனால் திமுக வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், இல்லை அனுமதிச்சிடக்கூடாது. யாரெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுனாங்களோ, இப்போ சதின்னு சில பேர் சொன்னாங்க. ஒரு வழக்கு வந்து நடந்து முடியாதுக்கு முன்னாடி சதின்னு யாரும் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ அது தவறான விஷயம். ஏன்னா முன்னாடியே வந்து அதை அவசரப்பட்டு பேசக்கூடாது. ஆனால் சில பேர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசினாங்கல்ல, அவங்களாம் வந்து குறிவைக்கப்பட்டார்கள், அரசு செய்யப்பட்டார்கள். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ முதல்வரே வந்து அந்த பேசின வீடியோவை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா கூட தப்பு இல்லை. அதில் வதந்தி பரப்பாதீங்கன்னு தானே சொல்கிறாரு. அதில் எங்கே தப்பு இருக்கு? வதந்தி பரப்பாருங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க சேர்த்து சொல்லிருக்கணும், ஓகேங்களா? அவங்க கட்சிக்காரர் சொன்னாங்களா, அவங்க கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் பேசுனாங்க. அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த திராவிட கழகத்தினர் பேசுனாங்க. அந்த திமுக இருக்குல்ல, திமுகவை சார்ந்த சில பத்திரிகையாளர் இருப்பாங்க, அவங்க பரப்புனாங்க. அவங்களுக்குலாம் சொன்னாங்களா? ஓகே. அவர்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்களா? அவங்களாம் ரிமாண்ட் பண்ணாங்களா? அவங்க மேலே வழக்கு போட்டாங்களா? அப்போ வந்து இது ஒரு சார்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவ்வளோ மாசு இருக்குது, அங்கேயும் போய் தடுக்க முடியுமா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி? இல்லைன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஏற்படுத்தவன் தான், விஜயாலாம் அங்கே அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க, சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது கேரளாவில். ஒருவேளை விஜய் ஃபேக்டர் வந்து காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா? ஏன்னா இதனால் கூட வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கு. என்னென்னா இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து வெளியே வர போகிறாங்க. ஓகே. ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா திமுக கூட இருக்காங்க, கட்சியை வந்து காணாமல் போயிடும் நாளுக்கு போக. ஓகே. இப்போ நிறைய கட்சிகள் அந்த மாதிரி காணாமல் போயிருக்கு, கூடயே இருந்து கடைசியில் வந்து லைக் காணாமல் போயிடும். திமுகவா அது காங்கிரஸ் தானே தெரியாது, அந்த அளவுக்கு மாறிடும். ஸோ வெளில வந்து அந்த கட்சிக்கு எதிராக பேசும்போது தான்
ஓ அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தவங்களே அப்படி பேசுகிறாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ம். ஊழலை பற்றி பேசாகட்டும், இல்லை கரூர் விஷயத்தை பேசுறதாகட்டும். இப்போ ராகுல் காந்தி விஜய் அவர்களும் பேசினாங்க. எதன் அடிப்படையில் பேசினாங்க? அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 ஆண்டு கால நட்பு அது. ஓகே. ஸோ அதனால தான் பேசினாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து எதிர்காலத்தில் கட்சியாக மாறும். ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு தான் பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை கேரளா அந்த சைட்லையும் வந்து பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடப்பு அரசியல் பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் இல்லையோ? நன்றி. நன்றி.